Welcome back to our channel Exam Energy Essence. A fantastic morning to everyone. லாஸ்ட் வீடியோல நம்மளோட சக்சஸ் ஜேர்னில சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம் மை சக்சஸ் ஜேர்னி பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல இது வரைக்கும் ஸ்டடி பிளான் அண்ட் ஹவு டு டேக் நோட்ஸ்ங்கிறத ஒரு சீரீஸாவே போட்டிருக்கோம். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டிஆர்பி ஆஸ்பிரண்டா என்னெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நேத்து வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துருங்க. முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி அதை கேரி ஓவர் பண்ணி போறதுங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதுல முக்கியமான விஷயம் ப்ராப்பர் டெட்லைன். என்னைக்காவது ஒரு நாள் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே சொல்லுவோம். பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பேன் அப்படின்னு நிறைய தடவை நிறைய பேர் சொல்லியிருப்போம். பட் அந்த ஒரு நாள்ங்கிறத ஒரு ப்ராப்பர் டெட்லைன் வைங்க. 2027 ஐ ஐ ஆம் இன் கவர்மெண்ட். ஐ ஆம் அ பிஜி டீச்சர். ஐ ஆம் அ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இல்ல பிடி அசிஸ்டன்ஸ், எத்தோ ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனை வைங்க. ஸோ ப்ராப்பர் டெட்லைன். அதே மாதிரி தான் நான் எப்பவுமே ஸ்டடி பிளான்ல நிறைய சொல்லுவேன். இந்த வாரம் 2வது வாரம்ங்கிறது அது அப்படி கரெக்டா கொடுங்க. இந்த இந்த 28க்குள்ள நான் இதை முடிக்கணும், இந்த 31க்குள்ள நான் இந்த யூனிட் முடிக்கணும், அட்லீஸ்ட் இந்த சப் டாபிக்காவது முடிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பர் டெட்லைன் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொகாஸ்டினேஷன். ஸோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு வீட்ல ஒரு விசேஷம் நடக்கலாம், இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். அப்ப ஒரு 2 நாளோ, ஒரு நாள் 2 நாள் தள்ளி போடுவோம். அது அப்படியே ப்ரோகாஸ்டா இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்போம், இந்த வேலையை முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிப்போம், ஒரு வழியா இந்த சாட்டர்டே ஆரம்பிப்போம், ஒரு வழியா இந்த மண்டே ஆரம்பிப்போம் அப்படின்ற நிறைய ப்ரோகாஸ்டினேஷன் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்குவோம். என்ன ஒர்க்குக்காக அதை ஸ்டாப் பண்ணீங்களோ உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்சிமம் ஸ்டாப் பண்ணாதீங்க. பண்ணா உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணுங்க. டோன்ட் ப்ரோகாஸ்டினேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இன்னொன்னு, நிறைய பேரு நம்ம கிட்ட கேட்கிற கொஸ்டின், கண்டிப்பா கோச்சிங் போடணும். இதை பத்தி நான் டீடைல்டு வீடியோ நான் அடுத்து போடுறேன். என்னோட அடுத்த வீடியோ அதா கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நான் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி தான் படிக்கணுமா, இப்ப நான் கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு சிம்பிள் விஷயம் நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வி ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு மாணவர் கிடையாது. எந்த விஷயமே தெரியாத, வெளி உலகமே தெரியாத டீச்சரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு டீச்சருக்காக படிச்சிருக்கோம். ஸோ அதே நேரத்தில் நமக்கு மைண்ட் ஏஜும் சரி, பிசிக்கல் ஏஜும் சரி கூட. நம்ம என்ன பண்ணலாம், நமக்குன்னு யூனிக்கான ஸ்டடி மெத்தட்ஸ் இருக்கும், புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கும். ஒண்ணுமே புரியாட்டினா மட்டும்தான் நம்ம கோச்சிங் கிளாஸ் போகணும். ஏன்னா நீங்க கோச்சிங் கிளாஸ் போனாலும் அவங்க நடத்தினாலும் யூ ஹாவ் டு கிவ் அ ப்ராப்பர் டைம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸ்டடி பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கணும், கரெக்டான டைம் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போறது போகாது உங்க தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க போனாலும் உங்களுக்கான டைம் கொடுக்கணும், கோச்சிங் கிளாஸ்க்கான டைம் கொடுக்கணும். நான் இன்னுமே டீடைல்டா இதை பத்தி வீடியோ போடுறேன். என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன மாதிரி அப்படிங்கறது நான் வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது என்ன உங்களுக்கு, வாட் டு ஸ்டடி, ஹவு டு கோரிலேட், ஹவு டு ரீகால், இது முக்கியமா தெரியணும். என்ன படிக்கணும், எதுக்காக அதை படிக்கிறோம், என்ன மோட்டிவ்ல அந்த கொஸ்டின்ஸை படிக்கிறோம், அந்த டாபிக்கை படிக்கிறோம், அதுக்கப்புறம் எதோட எதை ரிலேட் பண்ணிக்கணும், எந்த விஷயத்தோட எந்த விஷயத்த நம்ம ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இப்போ ஒரு கிளாஸ் ரூம் பெடகாகி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் பெடகாகி எந்த இடத்துல கிளாஸ் ரூம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் படிப்போம், ஸ்டடி மெத்தட்ஸ். லெக்சரிங் மெத்தட்ஸுமே இருக்கு, டைரக்ட் மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் மெத்தட் இருக்கு. அப்ப நான் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்னா ஹிஸ்டரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கிளாஸ் ரூம் பெடகாகியோட சேர்த்து படிக்கணும். ஃபார் இப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க ஒர்க், இதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க், அதாவது ஒரு ஆத்தரோட ஒர்க்கோட கம்பேர் பண்ணி படிக்கலாம். இப்போ மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபார்முலா டெரிவேஷன், பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா தியரம்ஸ், இது மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து ஹவு டு ரீகால். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிலேட் பண்ணி படிக்கும் போதே நீங்க ரீகால் பண்றதுக்கான விஷயமே வந்துடும், கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்னோட இதுல வந்து முக்கியமான 3 விஷயமா நான் சொல்ல வர்றது என்னன்னா,
நீங்க வந்து இந்த ப்ராப்பர் டெட்லைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. எந்த காலத்திலயுமே வந்து இது இன்னும் ஒரு நாள் கழிச்சு, ஏன் ஒரு மண்டே ஆரம்பிப்போம். 1ஆம் தேதி ஆரம்பிப்போம். அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாதீங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராப்பர் டெட்லைன் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. இப்ப என்னோட சக்சஸ் ஜர்னி அப்படிங்கிறதுல பார்ட் 1ல சொன்னது இல்லாம முக்கியமா சொல்லியிருக்கிறது ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் ப்ராப்பர் டெட்லைன், அதுக்கப்புறம் ப்ரோகாஸ்டினேஷன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த என்ன படிக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்க மைண்டுக்கு முழுக்க முழுக்க வந்து நீங்க கன்வே பண்ணிருங்க. அந்த கன்வே பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் இன்வால்மெண்டோட படிக்க முடியும். இந்த நான் என்னால படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற டைலமா வேண்டாம் அப்படிங்கறதையும் நான் லாஸ்ட் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம என்ன இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது டெட்லைன் ப்ரோகாஸ்டினேஷன் கண்டிப்பா பண்ணாதீங்க. அதே மாதிரி நெகட்டிவிட்டியை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. இந்த மிஸ்ட்ரி ஆஃப் மித்னு ஒண்ணு இருக்கு. மிஸ்ட்ரி ஆஃப் மித். மித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பவும் அந்த மித் இருக்கு. ஐஏஎஸ் எக்ஸாம் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ண முடியாது. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னா நீட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். இந்த மாதிரியான மித், அதாவது ப்ரீ டிட்டர்மைன்டு ஒரு ட்ரூத்தே கிடையாது. ப்ரீ டிட்டர்மைன்ட் தாட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இதெல்லாம் கண்டிப்பா கஷ்டம், ஸ்டேட் ரேங்க் வாங்குறதா, ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது, இந்த மாதிரியான மிஸ்ட்ரி ஆஃப் மித்த வெளியில வந்துருங்க. நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும், இதுதான் படிக்க முடியும், இவ்வளவு, அதாவது இந்த கோச்சிங் கிளாஸ்க்கே அது ஒரு மித்து தான். கிளாஸ் போனாதான் நான் பாஸ் பண்ண முடியும், இல்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு இதுல ஃபுல்லா படிச்சாதான், கண்டிப்பா கிடையாது. 10 மணி நேரம் படிக்கணும், 20 மணி நேரம் படிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் மித்த உடைச்சிருங்க. உங்களால உங்களோட பெஸ்ட் 100% கண்டிப்பா கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிஸ்ட்ரி ஆஃப் மித். அதே மாதிரி இந்த வேலிடேஷன் ட்ராப், பொட்டன்ஷியல் ட்ராப்லாம் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். சின்ன சின்ன ஹிண்ட் மட்டும் இப்ப கொடுக்குறேன். பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னா என்ன, நீ போய் இந்த எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணாம வந்துட்டியா, அதாவது இத போய் நீ பாஸ் பண்ணலையா அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கு பயந்துக்கிறது. நம்ம இப்ப எழுதுனா பாஸ் பண்ணுவோமா, 100% பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, பாஸ் பண்ணலன்னா கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். வேலிடேஷன் ட்ராப், இவங்க நம்ம இதுல பாஸ் பண்ணிட்டோம், இல்ல நமக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஸோ 100% உங்களை மட்டுமே நம்புங்க. 100% உங்ககிட்ட இருந்து மட்டுமே எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வாங்க. அடுத்தவங்களோட இதை வந்து ஒரு வெளியிலே வராதிங்க. நான் ஒரு சர்க்கிள் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே நம்மளோட வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். லைஃப் சர்க்கிள் எப்படி எதை டிசைட் பண்ணுதுன்னா உங்களோட ஃபேமிலி, உங்களோட பீப்புள் சர்க்கிளை வச்சுதான் உங்களோட லைஃப் சர்க்கிள் டிசைட் ஆகும். நீங்க யாரெல்லாம் அதிகமா மீட் பண்றீங்களோ அவங்கள 5% ஆவரேஜ் ஆஃப் 5 பீப்புள் யூ மெட், அதுதான் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம அதிகமா பேசிட்டே இருக்க விஷயம் தான் நம்மள ஆயிடுவோம். அதனால கண்டிப்பா நான் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராவோ இந்த இயர் 2026-27ல பிஜி டீச்சராவோ, பிடி டீச்சராவோ, எஸ்ஜிடி டீச்சராவோ ஏதோ ஒரு எக்ஸாம்ல நான் போவேன், கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நம்மளாலாம் முடியுமா, இந்த வருஷம் முடியுமா, அடுத்த வருஷமாவது முடியுமா, கிடையாது, இந்த வருஷம் வரீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மித்த நம்பாதீங்க, ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க, ப்ராப்பர் டெட்லைன் செட் பண்ணுங்க. நம்மளோட இதெல்லாம் தான் என்னோட சக்சஸ் ஜேர்னி. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணதுக்கான சின்ன சின்ன விளக்கங்கள் தான். இதே மாதிரி அடுத்த வீடியோவும் இருக்கும். அண்ட் கோச்சிங் போறத பத்தின டீடைல்டு வீடியோவும் நம்மளோட சேனல்ல அடுத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.